வணக்கம். திவ்யம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் சென்ட்ரல் ரயில்வேல அப்ரெண்டிஷிப்புக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12/3/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/4/2026 கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்டர் த சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாமே நமக்கு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம தேவைப்படும். அதே மாதிரி எஸ்எஸ்சி அண்ட் 10th மார்க் ஷீட், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஐடிஐ கான்சுலேட்டட் மார்க் ஷீட்ஸ் கேட்டிருக்காங்க. நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஆர்டிஏடி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்முக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th அல்லது எஸ்எஸ்சியில் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்துருக்கணும். ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் ட்ராவல் அண்ட் ட்ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருந்துருக்கணும். அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து 100 rupees நமக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அது எஸ்பிஐ யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும். ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு வரும். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து வேலூர், அதை நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்லோட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃபை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிவிட்டு இதில் தெரியல டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அண்டர்கோன் ஆர் அண்டர்கோயிங் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் பிஎஸ்யூ ஆர்கனைசேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா இல்லை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க ட்ரேடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் ட்ரைனிங் லொகேஷன்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரேடுக்கு கீழே தகுந்த மாதிரி அதோட லொகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு ப்ரியாரிட்டி படி நீங்கள் லொகேஷன்ஸை வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி ஆர்டரில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பதி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆடுங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்துடும் நமக்கு. அதே மாதிரி எந்த பிளேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்போது ப்ரியாரிட்டிஸையே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதனால ட்ரைனிங் லொகேஷன்ஸை நீங்கள் ப்ரியாரிட்டி ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வார்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் சர்விங் டிஃபென்ஸ் பர்சன். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆர்யூ பிடபிள்யூபிடியான்னு கேட்டிருக்காங்க. பர்சன் வித் பெஞ்சுமோ டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதில் டிக் மார்க் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி டைப்பு, அதோட பர்சன்டேஜ் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அல்லது 10th கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். எந்த போர்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்களோ அந்த போர்டை வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். பாசிங் இயர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்ட் மார்க்ஸ் செக்யூர்ட், ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் இப்போ நம்ம 500 அப்படின்னா 500 தான் நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ். நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோமோ அதை மார்க்ஸ் செக்யூர்டில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சில இடத்துல ஜிபிஏ இருக்கும் அல்லது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ரெண்டில் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும்.
ஃபீ எக்ஸெப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதில் ஷோ ஆகும், இல்லைனா உங்களுக்கு எக்ஸெப்ஷன் ஷோ ஆகாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கேண்டிடேட்டோட ஃபுல் நேம் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்முடைய ஃபாதர் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், அப்படி இல்லைனா ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 1 and 2 கேட்டிருக்காங்க. 2 விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன்ஸ் அட்ரஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிட்டு நம்முடைய பின்கோட் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் RD80ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் RD80ல ரிஜிஸ்டர் பண்ணுறனாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து வந்துடும். அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணலன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் RD80ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுடைய அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா SSC மார்க் ஷீட் அல்லது SSCயோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ITI மார்க் ஷீட்ஸ் அல்லது ITI சர்டிஃபிகேட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஃபோட்டோகிராஃப் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSC அல்லது 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். ITI மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் RD80யோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட்ஸோட அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் டைப் வந்து PDF, JPG அல்லது PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப கரெக்டாக அப்லோட் பண்ணணும். சும்மா நீங்கள் வந்து மாற்றி அப்லோட் பண்ணக்கூடாது. அதனால் அப்லோட் பண்ணுறப்பயே டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்ஸ் ஆல் அப்லோட் டு ப்ரொடியூசர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது UPI மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பே நவ்ங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். அது மூலமாக நீங்கள் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். அதில் ஒரு தடவை உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் வில் பி அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரிவ்யூ ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் சப்மிஷன்ஸ். நீங்கள் பிஃபோர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துட்டு அல்லது செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன்ஸ் அல்லது சப்மிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் எரர் இருக்குது அல்லது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா